என் தாயும் நீயே என் தந்தையும் நீயே சாயிநாதா, பந்தங்கள் பெருகிட கேட்டோம் எங்களுக்கு அருள். ஓம் சாயிராம், ஓம் சாயிராம். இது நாள் வரை உன் வாழ்வில் நடந்ததை நினைத்து வருந்தாதே. இனி உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே இருக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும், சர்வ நிச்சயமாக. நான் சர்வ சாதாரணமாக கூறுகிறேன் என்று நினைக்கிறாயா? நான் கூறுவது இன்றே பலிக்கும் பார். சொல்வது என்னுடைய கடமை, கேட்பது உன்னுடைய விருப்பம். நீ இப்படித்தான் செய்ய வேண்டும், இதுதான் செய்ய வேண்டும் என்று சொல்லவோ உரிமை எடுக்கவோ எனக்கு உரிமை உண்டு என்று நினைத்தால் நான் சொல்வதை கேள். நான் சொல்கிறபடி நடந்து கொள். உன் வாழ்க்கை மிக பிரகாசமாகவே இருக்கும். என் வாக்கின்படி நடந்தால் உனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்லவே உன் அப்பா இருக்கிறேன். உன்னை கட்டாயப்படுத்தவோ விருப்பமில்லாமல் எதிலாவது தள்ளவோ உன் அப்பா இல்லை என் குழந்தையே. குழந்தையே, மனக்குழப்பம் வரும் பொழுது மௌனமாக இருந்துவிடு. மட்டுமல்லாமல் மன கஷ்டமாக இருக்கும் பொழுது தைரியமாக இரு. ஏனென்றால் அமைதியான துணிச்சலுக்கு ஆற்றல் மிக மிக அதிகம். அவசியமில்லாதவர்களிடம் அவசியமே இல்லாமல் உனது அனைத்து உண்மைகளையும் சொல்லாதே, என்ன துடிக்காதே. அதே மாதிரி உனக்கு உரிமையானவர்கள், உன் மனதை அறிந்து கொண்டவர்கள், அவசியமானவர்களிடம் உண்மையை மறைத்தும் பேசாதே. இப்படி நீ செய்தால் காலம் கடந்து இரண்டுமே உன்னை நிச்சயமாக உன்னையும் உன் மனதையும் காயப்படுத்தவே செய்யும். சோகம் மட்டுமே எப்பொழுதும் வாழ்க்கை கிடையாது குழந்தையே. சந்தோஷமாகவும் எப்பொழுதும் இருந்துவிடவும் முடியாது என் கண்மணியே. இதை மனதார ஏற்றுக்கொள். இதுவே உன் வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது. சிமிட்டும் நம்மளுடைய இமை ஒரு நொடி மூடினால்தான், இருட்டினால்தான் நம்மால் பல நாட்கள் வெளிச்சத்தில் சந்தோஷமாக பிரகாசமாக வாழ முடியும். இதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட. வருடங்கள் கடந்து கொண்டே இருப்பதால் வாழ்க்கை மாறிவிடாது. விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தைரியமும் உன் மனதில் குடிக்கொண்டிருந்தால் உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். மிக பிரகாசமாக நீ நினைத்தபடியே எல்லாமே நடக்கும். நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று நீ ஏங்கிய பல விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்கும். உன் எண்ணம் போல். உன் எண்ணம் நல்லதாக இருந்தால் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாகவே அமையும். நீ நினைத்தது எல்லாம் நடக்கும், கேட்டது எல்லாம் கிடைக்கும், விரும்பியபடி எல்லாம் நிறைவேறும் உன் வாழ்வில். அதற்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் இருப்பேன். உன்னுள்ளே, உன் பக்கத்திலேயே, உன் அருகிலேயே, உன்னை சுற்றி எப்பொழுதும் உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்குமே பயப்படாதே. நான் இருக்கிறேன் என்று தைரியமாக உன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு. உனது பயணம் வெற்றியடைய நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் எப்பொழுதும், எல்லா நாளும், எல்லா நொடியும். பயணம் செய்யும் பொழுது வீழ்வதோ தோற்பதோ வெட்கமல்ல, ஆனால் விழுந்துவிட்டால் அப்படியே கிடப்பதுதான் வெட்கக்கேடு. எனவே வீழ்ந்தால் உடனே எழுந்து நட, வீர நடை போடு, வெற்றி நிச்சயம். திடீர் திருப்பத்தால் நம் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நம் வாழ்க்கையும் மற்றவர்கள் வாழ்க்கை போல சந்தோஷமாக மாறிவிடாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். எண்ணத்தை நான் அறிந்துவிட்டேன் குழந்தையே. உன் எண்ணம்படி உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நிகழ்த்த நான் வருவேன். உன் இல்லம் தேடி வருவேன். காரணம் இல்லாமல் என் முகம் உன் கண்ணில் படவில்லை. கண்ணிமைக்கும் நேரத்தில் அனைத்தையும் உனக்காகவே மாற்றி அமைப்பேன். என்னை முழுவதுமாக நம்பினால் இது உனக்கு நன்றாகவே புரியும். கண்முன்னே வருவேன். உன் கண்களுக்கு காட்சி தருவேன். என்னை அறிந்து கொள்ள முடிந்தவர்கள், என்னை புரிந்து கொள்ள முடிந்தவர்களால் மட்டுமே என்னை அறிந்து கொள்ளவும் முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருப்பவர்கள் கண்களுக்கு நிச்சயமாக உன் சாயிநாதர் தெரிவேன். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே அவர்களுக்கு உண்டு. தினமுமே கைகூப்பி வணங்கிக் கொண்டுதான் இருக்கிறாய். உன்னுடைய மன குமுறல்களை எல்லாம் கண்ணீரோடு என்னிடம் கொட்டிக்கொண்டுதான் இருக்கிறாய். அதற்கான பதிலை நான் எப்படி தராமல் போய்விடுவேன் என்று நீ நினைக்கிறாய்? உன் கண்களுக்கு என் திருவுருவம் அற்புத காட்சியாக
உனக்கு உன் கேள்விகளுக்கு பதிலாக உன் கண்களுக்கு நிச்சயமாக தெரியும். அந்த அறிகுறி என்றே உனக்கு புரியும். நிம்மதியே இல்லாத வாழ்க்கைக்கு பரிசாக பதிலாக நிம்மதியை முதலில் தரப்போகிறேன் உன் சாயப்பா. கணநொடி போதும் உன் வாழ்வில் அனைத்தையும் மாற்றிய வேண்டுதல்களையெல்லாம் நிறைவேற்றித் தரப்போகிறேன். உன் புனிதமான மனமானது நல்ல எண்ணங்களை கொண்டு இருந்தாலே போதும். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் வெற்றிகரமாகவே அமையும். நல்லதை நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். பல கஷ்டமான சூழ்நிலைகளை சந்தித்து சந்தித்து சோர்ந்து போயிருக்கிறாய். கவலைப்படாதே என் குழந்தையே. நம்பிக்கையாடு இரு. தன்னம்பிக்கையோடு எழுந்து வா. முகத்தை கழுவிக்கொண்டு என் முன்னே உட்கார்ந்து சாயின் நாம ஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே இரு. மனதால் சொல்லிக்கொண்டே இரு. எப்பொழுதும் சாயப்பாவை மனதால் நினைத்து கொண்டே இரு. உனக்கான அதிசயமும் அற்புதமும் உன் கண்களுக்கு தெரியும் வரை நான் ஓய மாட்டேன். இது உன் சாயப்பா உனக்காக விடும் சவாலாகவே வைத்துக்கொள். இது என் சத்திய வாக்கும் கூட. என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. வசந்த காலம் இனி உன் வாழ்வில் வீசும். இதுவரை சோதனைகளையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் மட்டுமே அனுபவித்து வந்த நீ இனி நிம்மதி, சந்தோஷம், ஆனந்தம், ஆச்சரியம், அற்புதத்தை காண்பாய். நிச்சயமாக என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தோடு அனைத்தையும் உன் வாழ்வில் வெற்றி பெறுவாய். நீ என் பிரியமான குழந்தை. உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு நான் செய்யப் போகிறேன்? இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை. நான் இருக்கிறேன். எதற்குமே அஞ்சாதே குழந்தையே. எப்பொழுதும் தைரியமாக இரு. நம்பிக்கையாகவும் இரு. பொறுமையாகவும் இரு. வாழ்க்கையில் அனைத்தையும் எட்டி பிடித்து விடலாம் நிச்சயமாக. என் பெயரை உச்சரிக்கும் எவருமே உதவி என்று சொல்லவே மாட்டார்கள். உதவி என்று தவித்து கொண்டிருக்கவும் மாட்டார்கள். உன்னுடைய ஆசைகளெல்லாம் கனவாகி போகாது என் பிள்ளையே. உன் ஆசைகளெல்லாம் பல மடங்கு நிறைவேற்றி தரும் வேளையில்தான் நான் இறங்கி இருக்கிறேன். அதை சர்வ நிச்சயமாக முடித்தே தீருவேன். இனிதான் உனக்காக வாழ்க்கையை வழங்கப் போகிறேன் குழந்தையே. கண்ணிமைக்கும் நேரத்தில் உனக்கு சுக்கிர திசையை வழங்கி ராஜபோக வாழ்க்கையை ஆரம்பிக்கப் போகிறது. அன்புடனும் பக்தியுடனும் யார் ஒருவர் எனக்கு ஒரு இலை, பால் அல்லது தண்ணீரை சமர்ப்பிக்கிறார்களோ அந்த தூய்மையான அன்பு காணிக்கையை ஆர்வத்துடனும் தாமதமின்றியும் என்னால் ஏற்றுக்கொள்ளப்படும் பிள்ளையே. எந்த நேரத்திலும் நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது. எப்பொழுதும் நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் நல்லது நடக்கும் குழந்தையே. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் இருக்கிறேன். உனக்கு நல்லது நடத்தாமல் வேறு யாருக்கு நடத்தி வைக்கப் போகிறேன்? உன் கண்ணில் வரும் கண்ணீரை துடைக்க நானே நேரில் வரப்போகிறேன். நானே உனக்கு துணையாகவும் இருப்பேன். அவசரப்படாமல் இரு. அனைத்தும் உன்னை தேடி வரும் காலம் வரும். நிச்சயமாக வரும். அதுவரை பொறுமையாக காத்திரு. நீ இதுநாள் வரை எதற்காக காத்திருந்தாயோ, எந்த நல்ல காலத்திற்காக காத்திருந்தாயோ அந்த நல்ல காலமே உன்னை தேடும் நேரம் நெருங்கிவிட்டது குழந்தையே. எதற்கும் அவசரப்படாமல் இரு. அனைத்தும் உன்னை தேடி வரும் நேரமெல்லாம் நெருங்கி இருக்கிறது. நம்பிக்கையோடு காத்திரு. இதுநாள் வரை பொறுமையாக காத்திருந்தாய் அல்லவா? உன் பொறுமைக்கான பரிசு உனக்கு கூடிய விரைவில் கிடைக்கப் போகிறது. உனக்கான அந்த நல்ல காலம் வரும். யாருமே எனக்கு இல்லை என்ற எண்ணத்தை உன் மனதில் ஏற்படுத்தி கொள்ளாதே. உனக்காக உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக நீ அந்த வார்த்தையை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறாய் மீண்டும் மீண்டும்? உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும் பொழுது உனக்கு அந்த எண்ணம் வரவே கூடாது. அது வருவது தவறு குழந்தையே. திருத்திக்கொள் உன் மனதை. உன் சாயப்பா உனக்காகவே இருக்கிறேன் என்பதை மறந்து போகாதே. என்றும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். எப்பொழுதுமே நல்ல விஷயத்தில் மட்டுமே கவனம் செய்து கொண்டே வந்தால் உன்னுடைய எண்ணம் தூய்மையாகவே இருக்கும். உனக்கான வாழ்வும் எனக்கானதல்லவா? அப்படி இருக்க நான் உனக்கு உதவி செய்தாமல்
உன் வாழ்க்கையை சிறப்படைக்க வைக்காமல் இருந்து விடுவேன் என்று நீ நினைக்கிறாயா? நிச்சயமாக மாட்டேன் என் குழந்தையே. நான் ஏன் உன்னை காரணமே இல்லாமல் வருத்தப் போகிறேன்? உனக்கான நல்ல காலம் எது என்பது எனக்கு தெரியும். அது வரும் நேரம் என்னுடைய திட்டமும் உனக்கு புரியும். நான் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறேன் உனக்காக என்பதும் உனக்கு மிக தெளிவாகவே புரியும். தைரியமாக இரு, எதையும் சகித்து கொண்டிரு. தைரியமாக அனைத்தையும் தாண்டி சென்று கொண்டே இரு. வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் நம்பிக்கையோடு. சாயி எப்பொழுதுமே உனக்கு முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் வந்து கொண்டே இருக்கிறேன், அருகில் நின்று கொண்டே இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருப்பேன் என் பிள்ளையே. நான் ஒன்றை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் பல சமயம் குழப்பமான மனநிலையில் நீயே அதை விட்டு விலகி சென்றாலும் கூட அது நிச்சயமாக உன்னை வந்தடைந்தே தீரும் என் குழந்தையே. நான் உன்னிடம் நிச்சயமாக அதை சேர்த்தே தீருவேன். காரணமில்லாமல் நான் எதையும் செய்யவே மாட்டேன். தைரியமாக இரு. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்தும் கூட மறந்து விடாதே. நம் சாயப்பா நமக்கு உதவவே மாட்டார் என்று மட்டும் நினைத்து விடாதே. ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு துணையாக வந்து உனக்கு உதவி புரிந்து கொண்டுதான் இருப்பேன். யாருடன் பழகினாலும் பழகிய முதல் நாளில் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாயோ அதே முக்கியத்துவத்தை கடைசி நாள் வரை கொடுக்க பழகு. அப்படி இருக்க முடியாது என்று நினைத்தால் பழகாமலேயே இருந்து விடலாம். நேரத்திற்கேற்பவும் தேவைக்கேற்பவும் மாறும் மனம் உங்களிடம் இருக்கலாம். ஆனால் அதை தாங்கிக் கொள்ளும் மனம் எல்லோரிடத்திலும் இருப்பதில்லை. உன்னை போல் மற்றவர்களையும் சரிசமமாக எண்ணி விடாதே. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான தோற்றத்தை பெற்றவர்கள், குணாதிசயங்களை பெற்றவர்கள். ஒவ்வொருவருக்கும் வேறு விதமாக சிந்தனைகளும் எண்ணங்களும் இருக்கும். அன்பால் ஏமாற்றியவர்களுக்கு நிச்சயமாக நாம் ஒரு நாள் நினைவுக்கு வருவோம். அந்த நாள் அதே அன்பால் அவர்களும் பிறரிடம் ஏமாறும் நாளாகத்தான் இருக்கும். அந்த நாளில்தான் நாம் ஒருவரை ஏமாற்றினோமே என்ற எண்ணம் அவர்களுக்கு தோன்றும். இதுவரை உன் வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் உன் கர்மாவின் வினைகள் படித்தான் என்ற முழுமையாக நம்பிக்கை வைத்துக்கொள். இனி நடக்கப் போவது அனைத்தும் உன் சாயப்பாவின் ஆசிர்வாதத்தால் என்ற நம்பிக்கை உன் மனதில் வந்துவிட்டால் முதலில் உன் வாழ்க்கையிலிருந்து அனைத்தையும் மாற்றிவிடு குழந்தையே. உன் வாழ்க்கையிலிருந்து என்னென்ன மாற்றங்களை மாற்ற வேண்டும் என்று முதலில் உன் மனதை கேட்டுப்பார். நீ என்னென்ன மாற்ற வேண்டும் என்பது உனக்கு நன்றாகவே புரியும். தனியாக ஒரு இடத்தில் உட்கார்ந்து உன்னை பற்றி முழு சிந்தனை செய். தினமுமே பல நேரங்களை நாம் பல விஷயத்திற்காக பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். அழுவதற்கு பயன்படுத்துகிறோம், புலம்புவதற்கு பயன்படுத்துகிறோம், நம் வேலையை செய்வதற்கு பயன்படுத்துகிறோம், பிரார்த்தனை செய்து கொள்வதற்கு பயன்படுத்துகிறோம். இப்படி ஒவ்வொரு நிமிடத்தையும் வெவ்வேறு விதமான செயல்களை செய்வதற்கு பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். அப்படி அந்த நேரத்தை ஒரு சில நிமிடம் நாம் நம் வாழ்க்கையை எப்படி மாற்றுவது என்ற சிந்தனை செய்வதற்காக பயன்படுத்தினால் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை நிகழ்த்தி நம் வாழ்க்கையில் நாம் வெற்றி அடையலாம் என்ற சிந்தனை, புதுவிதமான ஒரு நம்பிக்கை நம் மனதில் தோன்றதான் செய்யும். உனக்கு துணையாக எப்பொழுதும் அப்பா இருப்பேன், உன்னை வெற்றியடைய செய்வேன் என்று நம்பிக்கை முழுவதுமாக உன் மனதில் இருந்தால் போதும். நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நீ வென்றே விடலாம். பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்தான். ஆனால் நிகழவே முடியாது என்று சொல்லும் எந்த விஷயத்தையும் நிகழ்த்தி காட்டும் வலிமை அந்த பிரார்த்தனைக்கும் நம்பிக்கைக்கும் மிக அதிகமாகவே உள்ளது. என்னிடம் முழுவதுமாக உன்னுடைய நம்பிக்கையை வைத்துவிட்டு உன் பிரார்த்தனையை என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. நடக்கவே நடக்காது என்று நினைத்த விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக நிகழ்த்தி காட்டும் வல்லமை உன் சாயப்பாவிற்கு உண்டு என்று நீ நம்பினாலே போதும். அந்த நம்பிக்கைக்கே உன் வாழ்க்கையில் அனைத்தும் உனக்கு வெற்றியாகவே முடியும்.
உன் ஆசைகள் அனைத்தையும் பார்த்து பார்த்து நிறைவேற்றும் உன் சாயிநாதர் உன்னுடைய இந்த ஆசையை நிறைவேற்றாமல் விட்டு விடுவேனா? குழந்தையே, வாழ்க்கையில் உனக்கு வரும் சோதனைகளையும் பிரச்சனைகளையும் எல்லாம் சகித்துக்கொள். வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று ஓடிப்போகாதே. வாழ்க்கையில் நீ வெற்றிகளை அடைய வேண்டுமென்றால் சில பல பிரச்சனைகளை சகித்து கொண்டுதான் போக வேண்டும். நான் உன்னிடம் அடிக்கடி கூறுவது போல் உனக்கு வந்திருக்கும் இந்த அவமானங்கள், புறக்கணிப்புகள், அவமரியாதைகள், வேதனைகள் எல்லாமே உன் வெற்றிக்கான படிகளாகவே இருக்கும் என்பதை தான் மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்திக் கொண்டே இருக்கிறேன். இவற்றையெல்லாம் நீ சகித்து கொண்டுதான் ஆக வேண்டும். சில நேரங்களில் இவற்றையெல்லாம் நீ சகித்து கொண்டு புறக்கணித்துவிட்டு முன்னேறி வந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். ஏனென்றால் இவர்களுக்கு பின்னாலேயே நீ ஓடிப்போடிக் கொண்டிருந்தால் நீ முன்னேறும் காலம் உனக்கு தடைப்பட்டு விடுமல்லவா? எனவே சில சமயம் அனைத்தையும் சகித்துக்கொள். சில சமயம் அதை புறக்கணித்துவிட்டு உன் வாழ்க்கையை நீ ஓடிக்கொண்டே இரு. உனக்கு பின்னால் இருந்து கொண்டு நீ இப்படி வாழ்கிறாயே, உன் வாழ்க்கையை இவ்வளவு மோசமாக வாழ்கிறாயே என்று உன்னையே பற்றி புறம் பேசுபவர்கள் வார்த்தைகளை விட்டுவிடு. காதில் வாங்கி கொள்ளாதே. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு இதுதான் சரி என்று படுகிறதோ அதை மற்றவர்களுக்காக மாற்ற எண்ணாதே. ஏனென்றால் உன்னை பற்றி புறம் பேசுபவர்களெல்லாம் உனக்கு பின்னால் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீ அவர்களுக்கு முன்னால் ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. ஓடுவதை அவர்கள் சொல்வதற்காக, அவர்கள் பேச்சிற்காக நீ நிறுத்தினாயென்றால் அவர்கள் முன்னேறி விடுவார்கள் உன் வாழ்வில். உன் வாழ்வு அப்படியே தேங்கிவிடும். எனவே குழந்தையே, எதையுமே காதில் வாங்கிக் கொள்ளாமல் ஓடிக்கொண்டே இரு. விழுந்தாலும் மீண்டும் எழுந்து ஓடிக்கொண்டே இரு. முயற்சித்து கொண்டே இரு. நிச்சயமாக வெற்றி என்னும் இலக்கை நீ எட்டிப் பிடிப்பாய் மிக சுலபமாக. நீ ஓடிக்கொண்டே இரு. உன்னை பேசுபவர்கள் எல்லாம் இருந்த இடத்திலேயே நின்று கொண்டு புறம் பேசிக்கொண்டே இருக்கட்டும். அவர்கள் அங்கேயே தேங்கி நின்று கொண்டே இருக்கட்டும். முன்னேறிக்கொண்டே இரு. அவர்கள் கூறுவதற்கெல்லாம் நீ பதில் சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் நீ பின்னோக்கிதான் செல்ல வேண்டும் குழந்தையே. நீ பின்னோக்கி சென்றால் அவர்கள் இடத்திலேயே நீ நின்று கொண்டே இருக்க வேண்டியதுதான். பின் வாழ்வில் நீ முன்னேறப் போகும் பாதையே உன் கண்களுக்கு தெரியாது. எனவே குழந்தையே, எப்பொழுதும் மறந்தும் கூட உன் அடியை பின்னோக்கி எடுத்து வைக்காதே. முன்னேறிக்கொண்டே இரு. ஓடிக்கொண்டே இரு. முன்னேறிக்கொண்டே இரு. வாழ்க்கையை வெல்லலாம். வா குழந்தையே. குழந்தையே, நான் கூறுவதை கேள். என்னுடைய வாக்குப்படி உன் வாழ்வில் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் நிகழும். இதை முழுவதுமாக கேள். நம்பிக்கையோடு கேள். உன் வாழ்வில் நடக்கப் போகும் அதிசயத்தை பார்த்து நீ மெய்சிலிர்த்து நிற்கத்தான் போகிறாய். ஒரு ஊரில் ஒரு குரு வாழ்ந்து வந்தார். அந்த ஊரில் அந்த குருவை தரிசிப்பதற்காக ஒரு இளைஞன் வந்தானாம். அப்பொழுது அந்த குருவை பார்த்தவுடன் அந்த இளைஞன் கதறி அழ ஆரம்பித்து விட்டானாம். அதை பார்த்த குரு அந்த மனிதனிடம், ஏனப்பா அழுகிறாய்? உன்னுடைய கவலைகள் எதுவானாலும் என்னிடம் கூறு என்று கூறினாராம். உடனே அந்த இளைஞன், குருவே, என் வாழ்க்கையில் நிம்மதி என்ற சொல்லிற்கு இடமே இல்லை. எடுத்தது எல்லாம் தோல்வியில்தான் முடிகிறது. என் வாழ்க்கையில் என்னை மீட்டெடுக்க யாருமே இல்லை. என் வாழ்க்கை அப்படியே போய்விடும் போலிருக்கிறது. இந்த வாழ்க்கையிலிருந்து என்னை மீட்டெடுக்க ஏதாவது ஒரு வழியை கூறுங்கள் என்று கூறினானாம். அதை கேட்ட அந்த குரு புன்முறுவலோடு அந்த இளைஞன் கையில் ஒரு குவளை நீரையும் மற்றும் ஒரு கையில் ஒரு குவளை உப்பையும் கொடுத்தாராம். இந்த குவளையில் உனக்கு கொடுத்திருக்கும் இந்த உப்பை விட்டு அந்த நீரை அருந்து என்று கூறினாராம் அந்த குரு. அவன் குரு சொன்னது போல் அந்த உப்பை தண்ணீரில் விட்டு அதை அருந்தினான். 2 மடக்குக்கு மேல் அவனால் முழுங்கவே முடியவில்லை. உடனே குருவிடம், என்னால் முடியவில்லை என்று கூறினான். உடனே குரு மீண்டும் ஒரு குவளை உப்பை கொடுத்து, இதோ பக்கத்தில் தெரிகிறதே அந்த நதி,
அதில் இந்த உப்பை கரைத்து அந்த நீரை அருந்து என்று கூறினாராம். அவனும் அதே போல செய்தான். அந்த உப்பை அனைத்தையும் நதியில் கரைத்தான். அந்த நதியின் தண்ணீரை குடித்தான். போதுமான அளவு தண்ணீரை குடித்ததும் தாகம் தீர்ந்ததும் அவன் குருவிடம் வந்தான். அதை பார்த்து கொண்டிருந்த அந்த குரு அவரிடம் கூறினான், நான் உன்னிடம் கொடுத்தது ஒரே அளவு உப்பைதான். ஆனால் முதல் முறை உன் கையில் குவளையில் கொடுத்தது மிக சிறிய அளவுள்ள நீர். அதனால்தான் அந்த உப்பின் அளவு, உப்பின் கரிப்புத்தன்மை அதிகமாக உனக்கு தெரிந்தது. ஆனால் நதியில் இருந்ததோ அதிகமான நீர். அதில் உப்பின் கரிப்பு சுவை உனக்கு தெரியவே இல்லை. இது போலத்தான் இளைஞா வாழ்க்கையும். மனது இப்பொழுது குவளை தண்ணீர் போல் இருக்கிறது. அதனால்தான் உன்னுடைய துன்பங்களும் துயரங்களும் உனக்கு மிக பெரியதாக தெரிகிறது. எப்பொழுது உன்னுடைய மனது நதியைப் போல் அகலமாக விரிவடைகிறதோ அப்பொழுது உனக்கு வந்திருக்கும் இந்த துயரங்களும் சோதனைகளும் வேதனைகளும் ஒரு பொருட்டாக கூட தெரியாது என்று அந்த குரு அந்த இளைஞனிடம் கூறினார். அந்த குரு சொன்னது, அந்த இளைஞனுக்கு மட்டுமில்லை குழந்தையே, உனக்கும் சேர்த்துதான் என்பதை புரிந்து கொள். துயரங்களை பார்த்து துவண்டு விடாமல், அப்படியே உட்கார்ந்து விடாமல், தொடர்ந்து முயன்று கொண்டே இருந்தால், உழைத்து கொண்டே இருந்தால், ஓடிக்கொண்டே இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி என்னும் இலக்கை அடைந்தே விடலாம். உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் சாயப்பா உன் அருகில் இருக்கும் பொழுது எதற்காக உனக்கு வரும் இந்த துயரங்களை பார்த்து நீ பயப்படுகிறாய்? நிலையே இல்லாத வாழ்க்கையில் உன் துயரங்கள் மட்டும் உன்னிடமே நிலையாக இருந்து விடுமா? உன்னுடைய துயரத்திலும் கூட என்னை அரவணைத்துக்கொள். உன் தந்தையாக எப்பொழுதுமே நான் உன் துயரத்தை தீர்ப்பேன். என்னை புரிந்து கொண்டவர்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் என்னை பார்த்து கொண்டேதான் இருப்பார்கள். உன்னை கீழே விழவைக்க 1000 உறவுகள் இருந்தாலும் உன்னை தூக்கி நிறுத்த நான் ஒருவர் மட்டுமே உனக்கு உண்டு என்பதை புரிந்து கொள் கண்மணியே. என்றையிலிருந்து நீ உன்னுடைய கஷ்டத்தையெல்லாம் சொல்லி சொல்லி என்னிடம் அழுதாயோ அன்றைய தினத்திலிருந்து நான் உனக்கு பதில் கொடுக்கவும் உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டவும் ஆரம்பித்து விட்டேன். எப்பொழுதுமே உன் மனதை அலைப்பாய விடாமல் என்னுடைய நாம ஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே இரு. அப்பொழுது உனக்கு என்னுடைய பதில்கள் எல்லாம் புரிய வரும். உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்ல விதமாக போய்கொண்டே இருக்கும். நீ எதற்குமே பயப்பட தேவையே இல்லை. குழந்தையே, உன்னை விடாது விரட்டுகின்ற உன் விதியை கூட மாற்றி எழுதுவேன் உன் சாயிநாதர். போய் வென்று விட்டு வா. என்னவென்றாலும் என்ன சாதித்தாய் என்றுதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் கூறுவார்கள். ஆனால் அந்த பேச்சையெல்லாம் நீ காதில் வாங்கிக் கொண்டால் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்கவே முடியாது. எனவே சாதிக்க போய்கொண்டே இரு. யார் பேசுவதையும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. உன்னோடு இருப்பது உன் சாயப்பா, என்னோடு இருப்பது என் சாயப்பா என்று நம்பிக்கையோடு சொல்லிக்கொண்டே சென்று கொண்டே இரு. உன் வழியை பார்த்து கொண்டு வழியில் பேசுபவர்களையும் உன்னை ஏளனமாக தூற்றுபவர்களையும் நினைத்து வருந்தாதே. போய்கொண்டே இரு உன் வாழ்க்கையில். என்னை மீறி எதுவுமே உனக்கு நடக்காது என் தங்கமே. உன்னுடைய துன்பங்கள் அனைத்தையும் அடித்து விரட்டி தவிடு பொடியாக்க உன் சாயப்பா வந்துவிட்டேன். உன்னுடைய போராட்டங்கள் ஏங்குதல்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு உன் சாயப்பாவையே சார்ந்து இரு. உன்னுடைய பிரச்சனை அனைத்தையும் தீர்க்கும் வல்லமை உன் சாயப்பாவிற்கு உண்டு என்று உனக்கு தெரியும் தானே? பின் ஏன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? உன்னை விடாது துரத்தும் உன் விதியையும் மாற்றி எழுதுவேன். கண்ணுமைக்கும் நேரமே போதும், அடுத்த கணமே உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் வல்லமை உன் சாயப்பாவிற்கு உண்டு. நீ கேட்டது எல்லாம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். சிறிது கால தாமதமாகலாம், ஆனால் தப்பாமல் கிடைத்துவிடும். நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள், அது மட்டும் அல்லாமல் உன் கேள்விக்கான பதிலை எடுத்துக்கொண்டு வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கோ சென்று விடுகிறாய்.
பின் எப்படி நான் வருவதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும்? நான் பேசுவதையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும்? நான் எப்பொழுதும் உனக்காகவே இருக்கிறேன் என் கண்மணியே. பாரத்தையெல்லாம் என் மேல் அப்பொழுது உன் மனதிற்கு சிறிது நிம்மதியாக இருக்கும். எப்பொழுதுமே உன் சாயப்பாவை சார்ந்தே இரு. உனக்கு கிடைக்க வேண்டிய நல்லது நிச்சயமாக உன் கைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எனவே இதில் சந்தேகமே வேண்டாம்.